ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் என்ன பண்ணலாம், டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், அதாவது நம்ம மெமரி அலோகேட் பண்ணிட்டோம்னா அதை ரீஅலோகேட் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சி பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வாங்க போகிறேன். ஸோ கேர் ஆஃப் நேம். ஸோ அந்த நேம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் வாங்க முடியாது. இதே ரன் டைமில் இப்போ ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை கூட்டிட்டுனா என்னால் இங்கே வந்து மறுபடியும் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ரன் டைமில் எப்படியும் ஒரு மெமரியை அலோகேட் பண்ணி தேவைன்னா கூட்டிக்கிறது குறைச்சிக்குது. அதுதான் இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10ன்னு மெமரி அலோகேட் பண்ணோம், 10 தவிர ரன் டைமில் நம்மளால் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஸோ ஒன்றுமே செய்ய முடியாது. இதான் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். இதே டைனமிக் மெமரி அலோகேஷன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ரன் டைமில் எவ்வளோ மெமரின்னு அலோகேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷன் மெமரி எல்லாம் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீப்புங்கிற ஒரு மெமரி விட்டு அந்த ஹீப்பில் தான் எல்லா மெமரியுமே நம்மளுக்கு அலோகேட் ஆகும். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு வேலையுமே ஸ்டோர் ஆகுறது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைனமிக் மெமரி அலோகேட் பண்ண முக்கியமாக நம்மளுக்கு வந்து பாயிண்டர்ஸ் தான் தேவை. ஸோ பாயிண்டர்ஸ்னால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பாயிண்டர்ஸில் நீங்கள் தர வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து மெமரி அலோகேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அட்ரஸை தான் ரிட்டர்ன் பண்ணும், அதோட ஸ்டார்டிங் அட்ரஸை. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் பாயிண்டர்னால் அது வந்து அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போ அந்த அட்ரஸை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்டர் தான் தேவைப்படும். ஸோ அதனால் இங்கே பாயிண்டர் தான் முக்கியமான கான்செப்ட் நண்பா. ஸோ இதான் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ டைனமிக் மெமரி அலோகேஷனில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெலாக், கெலாக்கு, ஸோ ரீஅலாக், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனை பற்றி நம்ம அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பற்றி ஒவ்வொரு ட்யூட்டோரியலில் பார்ப்போம். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி .h அந்த ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்க்ளூட் அந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கணும். stdlib அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி .h. ஸோ இந்த லைப்ரரிக்குள்ளே தான் அந்த 4 ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷனை பாசிபிள் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. நீங்கள் டைனமிக் மெமரி அலோகேஷன் என்ன, அது எப்படி பண்ணுறதெல்லாம் நம்ம அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம். ஸோ